ஃபேஷியல் பண்ணுறேன் அப்போ கூட வந்து என்னோட ஸ்கின் வந்து கொஞ்சம் சாகி ஆன மாதிரி இருக்குது, அதாவது கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ரெகுலராக நம்ம ஃபேஷியல் பண்ணாலும் ஹோம் கேருன்றது கண்டிப்பாக பண்ணணுங்க. ஸோ அந்த ஹோம் கேரை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸை வச்சு எப்படி ஈஸியாக ஃபாஸ்ட்டாக மெயின்டைன் பண்ண போகிறோம் ஸ்கின்ன்றதா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஹோம் கேர் டிப்ஸை வந்து நம்ம இன்றைக்கி இவங்க ஸ்கின்ல தான் யூஸ் பண்ணி எப்படி அதோட ரிசல்ட் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ இவங்க ஸ்கின் பார்த்தா லைட்டாக அந்த லூசி எஃபெக்ட் இருக்கும் ஸ்கின்ல. ஸோ அதை எப்படி நம்ம ரெகுலராக இந்த மெத்தடை யூஸ் பண்ணி டைட்டன் பண்ண போகிறோன்றதை தான் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கிளென்ஸ் பண்ணுறோம் ஸ்கின்னை. ஸோ இன்கேஸ் உங்ககிட்ட வீட்டில் கிளென்சிங் மில்க் இல்லை அப்படின்னா உங்களுடைய ரெகுலர் ஃபேஸ் வாஷோ இல்லை சோப்போ எதாவது வச்சு முதல்ல ஸ்கின்னை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடுறீங்க. ஸோ டீப்பாக டெபாசிட் ஆகிருக்கக்கூடிய பொல்யூஷன், டஸ்ட்டு எல்லாம் இதில் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்கின்குள்ளே பெனிட்ரேட் ஆகணும். ஸோ அப்போ தான் நமக்கு தேவையான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ பெரிய மெத்தட்ஸ் எதுவும் ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா ப்ராப்பரான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலை அப்படின்னா ஸ்கின் வந்து இன்னுமே சாகி ஆகிடும், இன்னும் லூஸ் ஆகிடும். ஜஸ்ட் அப்வர்ட் டைரக்ஷனில் கிளென்ஸ் பண்ணுங்கள், ஆர் ரோட்ரி ஆன்டி கிளாக் வைஸ் ஆர் கிளாக் வைஸில் க்ளீன் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போது கிளென்ஸ் பண்ணிட்டு பிறகு அதை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஸோ ரிமூவ் பண்ணுறதுமே அப்வர்ட் டைரக்ஷனில் மட்டும்தான் இருக்கணும். ஸோ இப்போ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து டீப்பாக கிளென்சர் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கு அவங்களுடைய டஸ்ட் எல்லாம் ஸ்கின்ல டெபாசிட் ஆகிருந்தது. ஸோ இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸோ ஒரு பவுல் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த பவுலில் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் இந்த ஸ்கின் எலாஸ்டிசிட்டிக்கு அப்படின்னா அந்த ஸ்கின் சாகினஸ் கம்மியாக இருக்குன்னா எக்கோடைய ஒயிட் மட்டும் எடுத்துருக்கோம் இதில் நம்ம. ஸோ இது கூட வந்து வீட்டு அதாவது கோதுமை வந்து 2 to 3 ஸ்பூன்ஸ் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம வெறும் அந்த எக் ஒயிட்டை மட்டும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது வந்து கீழே ஒழுவிட்டே இருக்கும், நமக்கு அந்த அளவுக்கு அது வந்து ட்ரையும் ஆகாது. ஸோ அதுக்காக இதில் வந்து கோதுமை மாவை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இந்த எக் ஒயிட்டோட. அண்ட் நல்லா ட்ரை ஆக நல்லா அந்த ஒரு டைட்டனிங் எஃபெக்ட் வந்து ஸ்கின்னுக்கு கொடுக்கும். இந்த கோதுமை மாவு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அந்த பபிள்ஸ் வரக்கூடாது. ஏன்னா நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு பேஸ்ட் ஃபார்மில் கொண்டு வரும். ஸோ மிக்சிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இதில். ஸோ கம்ப்ளீட்டாக இது வந்து ஒரு பேஸ்ட் ஃபார்முக்கு வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம ஹனி மிக்ஸ் பண்ணுறோம். ஹனி வந்து எதுக்காக மிக்ஸ் பண்ணுறோம்னா எக்ஸ்ட்ரா க்ளோக்காகவும் ஒரு பிரைட்னஸ்க்காகவும் இதில் மிக்ஸ் பண்ணுறோம். ஃபியூ ட்ராப்ஸ் கிடையாதுங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணணும் ஹனியை. ஸோ அப்போ தான் அதுக்கான எஃபெக்ட் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணதுக்கும் இப்போ இருக்கக்கூடிய அந்த கன்சிஸ்டன்சி நீங்கள் பார்க்கலாம், நல்லா பிளெண்ட் ஆகிருக்கும். ஸோ இதை இப்போ எப்படி அப்ளை பண்ண போகிறோன்றத பார்க்கலாம். ஸோ ஃப்ரம் த நெக் பார்ட்லேருந்து நம்ம அப்ளை பண்ணுறோம், ஒன்லி ஃப்ரம் த அப்வர்ட் டைரக்ஷன். இது ஹோம் ரெமெடி அப்படின்றதுனால நாங்கள் நிறைய டைரக்ஷன் சொல்லலை இதில். மெயினாக அப்வர்ட் டைரக்ஷன்றது ரொம்ப ஈஸியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. இதில் இன்னொரு ஸ்மால் டிப் என்ன அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஸ்கின்னை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணியும் அப்ளை பண்ணலாம். ஏன்னா இது கம்ப்ளீட்டாக ஒரு டைட்னிங் பேக் அப்படின்றதுனால அங்கே ஃபேஸில் இருக்க சுருக்கங்களும் வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். இது வந்து நம்ம வந்து கம்பல்சரி ப்ரஷ்ல தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றது இல்லை. இது நாங்கள் ப்ரொஃபஷனலாக இருக்கிறதுனால நாங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வீட்டில் வந்து உங்கள் ஃபிங்கரில் நல்லா பிளெண்ட் பண்ணியும் மிக்ஸ் பண்ணியும் இதை டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். இதை அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ஒரு 20 minutes வச்சுருக்கலாம். ஸோ இந்த பேக் வந்து இப்போ இவங்களுக்கு நம்ம கம்ப்ளீட்டாக வந்து அப்ளை பண்ணி இருக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு 20 minutes நல்லா ட்ரை ஆகும். ஸோ ட்ரை ஆகும் போதே நீங்கள் பர்சனலாக அப்ளை பண்ணும்போது அதை ஃபீல் பண்ணலாம் எந்த அளவுக்கு அது டைட்டாக இழுக்குது அந்த ஸ்கின் அப்படின்றத. ஸோ அப்ளை பண்ணி 20 to 25 minutesக்கு அப்புறம் வச்சுருந்துட்டு பிளெயின் வாட்டர் வச்சு நம்ம இதை க்ளீன் பண்ண போகிறோம். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேக் அப்ளை பண்ணும்போது இது வந்து ஒரு ஒழுகக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இருந்து ஒரு ஃபால் டவுன் ஆகிட்டே இருந்து அப்ளை பண்ண பட் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டைட்டன் எஃபெக்டில் இருக்குது, அதாவது ஒரு ஜெல்லி ஃபார்மில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இது இன்னமும் நீங்கள் வந்து இன்னொரு 10 to 15 minutes கூட விட்டுட்டு எடுக்கலாம். இப்போ இதை நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பேக்கை வந்து நம்ம கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஸ்கின்ல வந்து எந்த அளவுக்கு வந்து டிஃபரன்ஸ் இருக்குன்றதை இப்ப பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு வாட்டியும் இந்த பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு 20% ஆஃப் த டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக தெரியும். ஸோ ரெகுலராக பண்ணும்போது நீங்கள் நல்ல ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ணி அந்த லூஸ் ஆகாமல் சாகி ஆகாமல் ஒரு ஸ்டிஃப்னஸோட ஸ்கின் இருக்கும் எப்பயுமே. ஸோ முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்குமே நம்ம வந்து பார்க்கலாம். அந்த ஸ்டிஃப்னஸ் இம்மீடியட் ரிசல்ட் கிடைக்கும். இம்மீடியட்டாக நீங்கள் அதை ஃபீல் பண்ணலாம் ஸ்கின்ல.
ரெகுலராக நீங்கள் வந்து எப்போல்லாம் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வீக்லி 3 times தாராளமாக யூஸ் பண்ணலாம். டைம் இல்லாதவங்க அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்கின் வந்து நல்லா மெயின்டைன் ஆகும். கேர் டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸை வச்சு ரொம்ப தேடி எடுக்கக்கூடிய திங்ஸ் இல்லை, இது நம்ம கை கெட்டக்கூடிய திங்ஸ் தான். ஸோ இதை வச்சு எப்படி ஈஸியாக நம்ம இதை பண்ணணும்னு பார்த்தீங்க. இதை ரெகுலராக பண்ணி பலனடைங்க.